ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு ரெக்வஸ்டட் ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் வந்து ஜிமின்து வந்து இன்றைக்கி February 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. டைட்டில் வந்து அவங்களுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் வந்து நாளைக்கு வந்து நான் இதை ஜேகேவோட அக்கா ஹஸ்பண்ட் ஒப்சஸ்ட் வித் மீ நான் போட்டுடுறேன், ஓகேவா? ஸோ அது வந்து நேற்றே போட்டுக்கணும், பட் ஆனால் போடலை, சாரி ஃபார் தேட். அண்ட் வந்து என்னுடைய இன்ஸ்டா ஐடி, டெலிகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அங்கேயே போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக்ஸ் போடுங்க. லைக்ஸ் போட்டதுக்கப்புறமா வந்து ஹைப்புன்னு காமிக்கும். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸை ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் இது எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 minutes தான் ஆகும்டா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? நான் போன இதுலேயே வந்து கேட்டிருந்தேன், லைக் வந்து என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் வந்து ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து ஒயனுக்கு பதிலாக என்ன நேம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். 2 பேர் தான் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு வேலை என்கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 daysக்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் பண்ணுங்கள். லைக் வந்து இது வந்து ரிமைண்டர் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, இந்த பர்த்டேஸு, ஆனிவர்சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கேட்கும்போது ஒரு பர்டிகுலர் டே இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஒரு 2 daysக்கு முன்னாடி எனக்கு வந்து ரிமைண்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்குறது தான். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் ஒரு தாட் இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன். அண்ட் வந்து என்னோட இன்னொரு சேனலும் இருக்குது, அதில் வந்து ஷார்ட்ஸ் சேனலு இப்போ புதுசாக தான் வந்து நான் எஃப்எஃப் லைனில் ஒன் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா ஒரு மினி சீரீஸ் மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதோட சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள், ஓகேவா? பிடிச்சிருந்தா அங்கேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஃபிக்ஸிஸ், ஓகே? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜிமினோட நாட்டி மாமா ஒன் ஷாட்டு. ஸோ டேரெக்டாக நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன் லைக் வந்து இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸ்டார்டிங் சீனுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துடலாம். உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகிருச்சு. மேரேஜ் ஆகி வந்து ஒரு 1 year அப்படி ஆகுது, ஓகேவா? ஸோ இதுதான் போதும், மீதியெல்லாம் வந்து ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். நம்ம ஜிமின் வந்து ஐடல் தான், ஸோ ஐடலாகவே இருக்கட்டும் அப்படின்றதையே விட்டுட்டேன். இப்போ இதுதான் இன்ட்ரோ, ஸோ போதும் இதுவே, ஓகேவா? ஸோ ஸ்டோரியோட நம்ம இன்ட்ரோ முடிச்சிட்டோம். ஸோ ஸ்டோரியோட நான் ரொம்ப வளர்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது, சாரி, மன்னிச்சு. ஸ்டார்டிங் சீன் வந்து உங்கள் வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் நீங்கள் கிச்சனில் வந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினோட ஷர்ட்டை தான் வந்து போட்டுட்ருக்கீங்க. பிகாஸ் ஜிமின் வந்து நைட்டில் உங்களை வந்து ட்ரெஸ்ஸோடு இருக்க விட்டவே மாட்டார். ஸோ அதனாலே வந்து உங்களுக்கு அதே ஒரு பழக்கமாயிருச்சு. ஸோ நைட் ஆனாலே வந்து நீங்கள் வந்து ஜிமின் கூட லைக் நேக்கடாக தான் தூங்குவீங்க. அண்ட் காலையில் வந்து ஜிமினோட ஷர்ட்டை தான் வந்து எப்பவும் போல் போடுவீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஜிமினோட ஷர்ட்டை தான் வந்து போட்டுட்டு குக் பண்ணிகிட்ருப்பீங்க. ஏன்னா ஜிமினும் வந்து அதை மட்டும்தான் உங்களுக்கு போடுறதுக்கு அலோவ் பண்ணுவார். ஜஸ்ட் ஒன்லி ஷர்ட் மட்டும்தான் அதை போடுறதுக்கு தான் அலோவே பண்ணுவார். வேறு ஏதாவது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்ம தலைக்கு ரொம்ப காண்டாயிரும், கிழிச்சிருவார். ஸோ அதனாலேயே வந்து உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்கள் பாதுகாக்கிறதுக்குனால வந்து ஷர்ட்டை போட்டுக்குவீங்க. வேறு வழி இல்லை, ட்ரெஸ்ஸெல்லாம் பாதுகாக்கணுமே அப்படின்றதுனால நீங்கள் வந்து காலையில் ஷர்ட் தான் போடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஷர்ட்டை போட்டு வந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. ஜிமினும் வந்து அவர் தூக்கத்துலேயே எழுந்திரிச்சு அப்படியே உங்கள் குக்கிங் ஸ்மெல்ல அப்படியே அவர் இழுக்குது. அதுலேயே அவர் தூக்கத்துலேயே நடந்து வந்துட்டு உங்களை அப்படியே பேக்கப் பண்ணுறாரு. பொண்டாட்டி செம்ம யாருக்குடி தெரியுமா, செம்ம சமையல் இன்னைக்கு, என்ன புதுசாக எதை பண்ண போறியா என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் கழுத்துக்கிட்ட அவரோட லிப்ஸை வச்சு பேசிக்கிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு கூசிக்கிட்டே இருக்கு. மாமா சும்மா இரு மாமா, கூசுது மாமா.
கூசட்டும்டி கூசட்டும், அதுக்கு தானே பண்ணுறது அப்படின்னு அப்படியே வந்து சக் பண்ணுறாரு. மாமா சும்மா உனக்கு இதே வேலையாக போச்சு, போய் ரெடியாக உனக்கு டைம் ஆயிட்டுருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜிமின் வந்து அவர் அப்படி கிடையாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்கவே மாட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து ஷர்ட்டுக்குள்ளார தான் போகுது, அப்படியே தூக்குறாரு. உங்கள் ஹிப்பு வரைக்குமே தூக்கிட்டாரு, உள்ள ஒன்றுமே இல்லை. அவருக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ அவரோட ஹேண்டு வந்து அப்படியே உங்களுக்கு கீழே ரப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்களா நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. மாமா சும்மா இரு மாமா, நான் குக் பண்ணணும் மாமா. நீ பண்ணுடி, உன்னை யாரு பண்ண வேண்டான்னு சொன்னா, நீ பண்ணு. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்லிகிட்ருக்காரு. நீ இப்படி பண்ணால் நான் எப்படி மாமா குக் பண்ண முடியும்? கேட்டு மாமா போ ப்ளீஸ். முடியாதுடி, முடியவே முடியாது. அவரோட ஃபிங்கர் அப்படியே உங்களுக்குள்ளார வந்து போகுது. நீங்களா முடியல உங்களால். நீங்கள் வந்து குக் வேறு பண்ணிட்டுருக்கீங்களா, அந்த கரண்டி அவ்வளோ கிரிப் பண்ணிட்டு தான் வந்து அப்படியே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு குக் பண்ணிட்டுருக்கீங்க. மாமா மாமா ப்ளீஸ்டா, உன்னோட சேட்டையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், விடு மாமா. காலையிலே நீ ஆரம்பிக்காத மாமா, விடுடா அப்படின்றீங்க நீங்கள். என்னடி நைட்டு விட்டது பத்தலையோ, நான் நைட்டு ஃபுல்லும் வந்து உனக்குள்ளார தானடி இருந்தேன். பாவம் பொண்டாட்டிக்கு போதில் போல், சரி விட்டுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி ஜிம்மினா அவர் என்ன பண்ண, அவர் வந்து லைக் பாக்ஸஸ் மட்டும்தான் போட்டு வந்திருப்பாரு. நீங்கள் இப்படி சொன்னதுமே அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, கிச்சன் கவுண்டர்லேயே உங்களை பின் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாரு உள்ள. மாமா என்ன பண்ணுற? ஐயோ வெளியில எட்டு மாமா. முடியாதுடி, நீ தானடி கேட்ட விட்டு விட்டுன்னு. இவ்வளோ ஆசையாக என் பொண்டாட்டி கேட்கும்போது விடாமல் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் சும்மா அப்படியே லைட்டாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கா முடியல. ஐயோ இவனுக்கு இதே வேலையா போச்சு, சரியான சேட்டை பிடிச்சவனா இருக்கா, என்ன எதுவுமே பண்ணவே விடவே மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. எப்படியாவது யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற இருக்கும்போது தான் ஜிம்மினுக்கு வந்து ஒரு கால் வருது. நேரங்கிட்ட நேரத்தில் தான் இந்த காலெல்லாம் வரும். எவனாவது வந்து என் பொண்டாட்டி கூட என்ஜாய் பண்ணுறது எவனுக்கு பொருட்களை தெரில அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. சப்பா ஃபோன் வந்துச்சு. மாமா போ மாமா, போய் யாருன்னு பாரு மாமா. பார்க்கலாண்டி, என்னடி அவசரம், இப்போ தானடி ஸ்டார்ட்டே பண்ணேன், அதுக்குள்ளாரெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து ஜிம்மின் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கா யோடி போடா அப்படின்றது தான் இருக்கு. கண்டினியூஸாக ரிங் வந்துகிட்டே இருக்கு. ஜிம்மினுக்கா ஐயோ எவ்வாண்ட ஃபோன் பண்ணிங்கன்னா அப்படின்ற மாதிரி ஜிம்மினும் வந்து அவர் புல் அவுட் பண்ணிட்டு பாக்ஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து நம்ம டயாங் தான். என்னத்துக்குடா ஃபோன் பண்ணி சாவடிக்கிற என்ன? டேய் இன்னுமாடா நீ கிளம்பல, மறந்துட்டியாடா? எல்லாருமே வந்துட்டோம், நீ மட்டும் தாண்டா லேட்டு. இன்னைக்கு ஷூட் இருக்குடா, காலையிலே நேற்று சொல்லி தானே அனுப்பிச்சோம் சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் என்னடா அங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி வந்து டயாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ஜுன் வந்து ஃபோனை பிடிங்கிட்டு, டேய் உனக்கெல்லாம் வந்து எத்தனை தடவை தாண்டா சொல்கிறது, உனக்கெல்லாம் லீடராக இருந்தே வந்து நான்லாம் நாசமாக போயிடுவேன் போலடா அப்படின்ற மாதிரி நம்ஜுன் சொல்லிட்டு இருக்காரு. கோபப்படாதீங்க, நான் வந்துடுறேன் ஒரு 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 10 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி லைக் வந்து ஜிமின் காலை கட் பண்ணிட்டு வேக வேகமாக அவர் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. உங்களுக்கு சபா தப்பிச்சோண்டா சாமி அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து குக்கிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. ஜிமினா அவரெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு வேக வேகமாக கீழே வர்றாரு. பொண்டாட்டி நான் வந்து அங்கே சாப்பிட்டுக்கிறேன், சாரிடி, நீ சமைச்சது நீயே சாப்பிட்ற, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்து போயிடுறாரு. உங்களுக்கா இவனுக்கு இதே வேலையாக போச்சு, சே இவெல்லாம் இப்போ ஒழுங்கா காலையில் சாப்பிட்றதே இல்லை, போய் அங்கேயே தான் சாப்பிட்டுட்டு இருக்கா, இவனுக்கு எதுக்கு தான் சமைக்கணுமோ தெரியல அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. சரி நீங்களும் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு
மீதி இருக்கிற வேலைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவரும் வேகமாக வந்து அவரோட ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. அங்கே போய் எல்லாரும் செம்மையா டோஸு விடுறாங்க. காதில் கேட்க முடியாத அளவுக்கு வந்து நம்ஜுன் திட்டுன்னு திட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஷூகாக்கு செம்மையான காண்டு. அவரும் கழுவி கழுவி ஊத்துறாரு ஜிமினா ரொம்ப அப்படியே அப்பாவி மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காரு. ஜங்குக் தான் உடனே டயாங்கிட்ட பாத்தியாடா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இதோ வந்து இவனை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாம் பண்ண வைக்கிற மாதிரி எவ்வளோ சீன் போட்டு நின்றுட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. என்ன பண்ணி தொலைகிறது, இவனெல்லாம் சோல்மட்டாக வச்சுட்டு நான் படுற இருக்கேன், ஐயோ யோ 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 அப்படின்ற மாதிரி தான் டயாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ஜுனா, உனக்கு எத்தனை தடவை அவ்வளோ தடவை நேற்று நைட்டு சொன்னல பஞ்சுவலாக வந்துடுடா, இன்னொரு செலிப்ரிட்டி கூட இருக்கு ஷூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லையும் ஒரு வார்த்தை ஏதாவது மைண்டில் ஏற்றிக்கிட்டே இல்லையா ஜிமேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜுன் அவ்வளோ திட்டுறாரு. சாரி ஹயாங், மறந்துட்டேன் ஹயாங். ஆமாண்டா ஆமாம், வீட்டுக்கு போனால் மொத்தத்தையும் மறந்துடு, அப்படியே வந்து பொண்டாட்டி தாசனா மாறிடு என்ன அப்படின்ற மாதிரி ஷூகா. சாரி ஹயாங், வாய மூடு. எவ்வளோ நேரம் தெரியுமா அந்த செலிப்ரிட்டி வெயிட் பண்ணிட்டு இப்போ தாண்டா கிளம்பி போனாங்க. இதுக்கு மேலாம் வந்து என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களோ அவங்க திட்டிட்டு போகிறாங்கடா, எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. கெஞ்சி கூத்தாடி வந்து அவங்கள கூப்பிட்டோம், ஆனால் இப்படி பண்ணி வச்சிருக்க ஜிமீன், இனிமேல் அவங்க எப்படி வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ஜனும் ஷோகாவும் திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. போ, நல்லா டோஸ் விட போகுது, பிடினும் நல்லா திட்டுன்னு திட்ட போகிறாரு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ அத்தி அந்தாளா, காதலை கேட்க முடியாத அளவுலாம் அவன் திட்டுவான் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜிம்மி நின்றுக்கிட்டே இருக்காரு. என்னடா நின்றுக்கிட்டே இருக்க, போ, அவர் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உன்னால நாங்களும் சேர்ந்துல திட்டு வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் இதுதான் உங்களுக்கான கொஸ்டின், அந்த செலிப்ரிட்டி யாரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த பர்சன் யாரா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இந்த வீடியோவோட கொஸ்டின் இதுதான். ஸோ எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றத பார்க்கலாம். ரொம்ப இதாகிட்டே தான் வந்து ஜிமின் வந்து போகிறாரு. அவரும் போய் பிடினிமோட கேபின் டோரை நாக் பண்ணுறாரு. அவரும் உள்ள வாங்கன்னு சொல்கிறாரு. ஜிமின் அப்படியே வந்து ரொம்ப பாவமாக அப்பாவியாக ஃபேஸை வச்சுக்கிட்டு தான் உள்ளார போகிறாரு. அவரை பார்த்ததுமே கோவத்தில் கண்ட்ரோல் ஆகிட்டு இருந்த பிடி வந்து எரிமலையாக பொங்கிட்டாரு. அவ்வளோ திட்டுன்னு தீத்துட்டாரு. அரை மணி நேரம் திட்டுறது, திரும்ப லெக்சர் எடுக்கிறது, திரும்ப திட்டுறது, ரிப்பீட், இதுதான் வந்து போயிட்டே இருக்கு. இங்கே மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வேற ஒருத்தவங்களை வச்சு தான் நம்ம இதை ஷூட் பண்ணணும் போல் அப்படின்ற மாதிரி வந்து டென்ஷனில் காண்டில் அந்த மாதிரி எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஜிம்மினா ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வந்து வராரு. மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்க பாட்டுக்கு சரி எப்படியும் ஷூட் அவ்வளோதான் கேன்சல் ஆயிடுச்சு, வாங்க நம்ம டான்ஸ் ரிகர்சல்ஸ்க்கே போவோம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அவங்களோட டான்ஸ் ரூமில் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு வந்து போயிட்டுருக்கு. இப்போல்லாம் வந்து ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் கழிச்சு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் ஜிம்மின் வந்து உள்ளார வராரு. அங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, அவன் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிடல, லன்ச்சாவது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லன்ச் எல்லாம் வந்து குக் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ எல்லா மெம்பர்ஸ்க்குமே வந்து சேர்த்து தான் வந்து கொண்டு வந்து இருக்கீங்க. அங்கே வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஜிமின் வந்தபோது அவர் பாறையாக உங்கள் மேலே தான் வந்து வேகமாக ஓடி வந்து உங்கள் மேலே அப்படியே பாஞ்சிட்றாரு. பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இவன் என்ன திருந்தலாமாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. பொண்டாட்டி நீ வந்துட்டியாடி, எல்லாருமே என்னை கொடுமை படுத்துறாங்க, பொண்டாட்டி இந்த மாமாவை காப்பாத்துடி அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ இவன் தொல்லை தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க.
ஐயோ ஜிமின் என்ன பண்றீங்க, எந்திரிங்க ஜிமின், எல்லாரும் பாக்குறாங்க. எவன் பார்த்தா எனக்கு என்ன, நீ என் பொண்டாட்டிடி, இந்த மாமாவை காப்பாத்துடி, எல்லாரும் எப்படி என்ன திட்டு 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 சித்திரவதை பண்றாங்க தெரியுமா, காதெல்லாம் எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி அப்படியே ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்றாரு. சொல்லுவடா சொல்லுவேன், இப்போ சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய் வாங்கடா நம்ம போவோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் இந்த டான்ஸ் ரூமை பெட்ரூமாக மாற்றினாலும் மாற்றிடுவான், அந்த கர்மத்தெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷோவை எந்திரிச்சு போகிறாரு. டே டே இருறா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஐயோ ஜிமின் தள்ளுங்க ஜிமின், அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. போட்டும் பொண்டாட்டி, விட்டு பொண்டாட்டி, மாமா ரொம்ப மிஸ்ஸிங் ஒன்று அப்படின்னு அப்படியே உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு செம காண்டாயி தள்ளி விட்டுறீங்க. சும்மா இருங்க ஜமீன், உங்களுக்கு இதே வேலையை பற்றி எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன பொண்டாட்டி பண்ணுறது, இவ்வளோ அழகா ஆட்டா நச்சுன்னு ஒரு ஃபிகர் இருக்கும்போது சும்மா இருக்க முடியுமா? போதும் போதும், ஒழுங்காக வந்து சாப்பிடுங்க, காலையிலேயே ஒழுங்காக சாப்பிடல. ஆமாண்டி செம்ம கொல்ல பசியாக இருக்க, குடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மினுக்கு கொடுக்குறீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் மற்ற மெம்பர்ஸையும் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கும் வந்து லன்ச் எல்லாம் கொடுக்குறீங்க. அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக பேசிட்டு அவங்க டான்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பப்போ ஜிம்மின் வந்து உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட ஓடி வர்றது, டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓடி வர்றது, ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, திரும்ப ஓடுறது, டான்ஸ் பண்ணுறது, கண்ணாடியில் உங்களை பார்த்து சிரிக்கிறது, விங்க் பண்ணுறது, அப்படியே கண்ணாடியில் அப்படியே ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மெம்பர்ஸுக்கா ஆண்டவா எங்களை இவங்கிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து அப்பப்போ ஜிம்மிங் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து அப்படியே கொஞ்சம் சிரிக்கிறது, ஷை ஆகுறது, இந்த மாதிரிலாம் வந்து அப்படி போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இவனை இங்கேயே விட்டா அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி, டேய் நீ உன் பொண்டாட்டி கொட்டு கிளம்புடா, எங்களால் பார்க்க முடியலடா, ரன்னா வேதனையாக இருக்குடா அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. உங்களுக்கு பொறாம யாரு? எங்களுக்கு எங்களுக்கு பொறாம. சொல்லுவடா, நீ சொல்லுவ, முதல்ல கிளம்புடா. எங்களுக்கும் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு ஃபியான்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனால் ஒன்றா மாதிரிலாம் இல்லைடா. எப்பா சாமி டே முடியலடா, கிளம்புடா இங்கேருந்து அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து துரத்தி விட்டுடுறாங்க. உங்களுக்கெல்லாம் பொறாம என் பொண்டாட்டி மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஜெல்லசி ஃபெல்லோஸ், நீ வா பொண்டாட்டி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஜிமின் கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே கூப்பிட்டு போகும்போது தான் அவரோட ஹேண்டு சும்மாவே இல்லை, உங்களை நோண்டுறது, சொரண்டுறது, லைக் கில்றது அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜிமின் சும்மா இருங்க ஜிமின், உங்களுக்கு வந்து ரொம்ப தான் இதாகிருச்சு. என்ன ஆயிடுச்சு? எதுவும் ஆகலை, வா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. வீட்டுக்கும் வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களை ஒரு வேளை ஜிம்மின் பார்க்க விட்டவே இல்லை. உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்கே போனாலும் அவரும் பின்னாடியே உங்களுக்கு பேக் ஹக் பண்ணிட்டு வந்துகிட்டே தான் இருக்காரு. ஜிம்மின் விடுங்க ஜிம்மின், ஏன் ஜிம்மின் இப்படி பண்ணுறீங்க? உங்களோட சேட்டை தாங்கவே முடியல, விடுங்க அண்ணன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஜிம்மினா விடவா பொண்டாட்டி அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து எவ்வளோ டீப்பாக விடட்டும் பொண்டாட்டி, சொல்லு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. ஆத்தி ஐயோ மார்க்கமாகறானே, விட்டுறக்கூடாது, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், கையை எடுங்க, என்ன வேலை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீ பாரு, நானும் சேர்ந்து அப்படியே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜிம்மின் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் ஜிம்மினை தள்ளி விட்டு உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஜிம்மின் வந்து உங்களை விடலை, பேக் ஹக் பண்ணிக்கிட்டு அவரோட கை அங்கங்கங்க அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு, நோண்டிக்கிட்டு சுரண்டிக்கிட்டு கிள்ளிட்டு அப்பப்போ வந்து அவரோட ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் பாடியை அங்கங்கே வந்து ஸ்குவீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அவர் என்னதான் வந்து உங்களுக்கு இரிட்டேட் ஆன மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அது ரொம்பவும் வந்து பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம ஹஸ்பண்ட் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக லவ்வபுளாக ரொமான்டிக்காக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது? அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கும் இருக்கு. அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நைட் டைம் தான். 2 பேருமே பெட்ல தான் வந்து படுத்துட்டு இருக்கீங்க. நேக்கடா தான் வந்து படுத்துட்டு இருக்கீங்க. பெட்ஷீட் மட்டும்தான் கவர் ஆகியிருக்கு தவிர உள்ளார ஒண்ணுமே இல்ல. இப்போ ஜிமினோட செஸ்ட்ல தான் நீங்க படுத்துட்டு இருக்கீங்க. ஜிமின், ம். ஆ, அப்படின்ட்டு அவங்க பேச வர்றதுக்குள்ளார ஒரு கால் வருது. யாரு அப்படின்னா நம்ம லீடர். அவரு தான் வந்து கால் பண்றாரு. இவரு எதுக்கு இந்த நேரத்துக்கு கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல தான் போடுறாரு. சொல்லுங்க ஹயாங், என்ன இந்த டைம்ல கால் பண்ணியிருக்கீங்க? டேய், எப்படியோ அந்த செலிபிரிட்டி கூட அகெயின் பேசி வந்து வச்சாச்சுடா. தயவு செஞ்சு நாளைக்கு சீக்கிரமா வந்துருடா அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்லிட்டு இருக்காரு. 9 மணிக்கு முன்னாடி நீங்க இருக்கணும், புரியுதா? அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்லிட்டு இருக்காரு. புரியுது புரியுது. டேய், நீ இன்னைக்கு பண்ண மாதிரி பண்ணிடாதடா. அகெயின் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காதடா. கெஞ்சி கூத்தாடி இருக்கோண்டா அவங்கள வர சொல்லி. திரும்ப அப்படி பண்ணி வச்சிடாத ஜெமீன். அப்படி மட்டும் பண்ணன்னு வச்சுக்கேன், நான் இது வரைக்கும் படாத கோவத்தை நீ பார்த்துருவ அப்படின்ற மாதிரி நம்ஜுன் மிரட்டுறாரு. ஜிமினா சரி 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 வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்றாரு. உடனே நீங்களா நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவர் அனுப்பிச்சு வச்சிடுறேன், 8:30 மணிக்கெல்லாம் அவர் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏப்பா தங்கச்சி, நீயாவது தயவு செஞ்சு அவனை அனுப்பிச்சு வச்சிருமா. உன் புருஷனை தயவு செஞ்சு அனுப்பிச்சு வைமா. எங்களால முடியல அவனை வச்சுக்கிட்டு. எல்லாத்துக்குமே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு ஒரு நாளாவது ஒரு நாள் உன் புருஷன் எங்களுக்கு கடன் கொடு அப்படின்ற மாதிரி அப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் சிரிச்சுட்டு சரி சரி அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே காலை கட் பண்ணி வச்சிடுறீங்க. ஜிமின் உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஜிமின், போதும் தூங்குங்க, அப்போ தான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். இப்போவே டைம் 11 ஆச்சு. 11 தாண்டி ஆகுது. அப்படியே ஒரு 2 hours மேட்ரு பண்ணிட்டு தூங்குனா அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்கும்டி. ஒன்றும் தேவையில்ல, கம்முன்னு தூங்குங்க. என்னடி மாமாவை இப்படிலாம் திட்டுறன்னு சொல்லக்கூடாது. சொல்லுவேன், ஒழுங்கா தூங்குங்க. நீங்களும் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்க. ஜிம்மினும் வந்து அப்படியே வந்து தூங்கிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. டைமை பார்த்தா 8 ஆகிருச்சு. நீங்களும் வந்து ஜிம்மின் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, நைட் நல்லா டீப் தூக்கத்தில் இருந்திருப்பீங்க. அப்போ வந்து என்னமோ உங்களுக்கு நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. தூக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா ஜிம்மின்னு நீங்கள் தூங்கும்போது உங்கள் கூட மேட்ரு பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. டீ மாமா, என்னடா பண்ற? பொண்டாட்டி எந்திரிச்சிட்டியா? நானும் உன்னை எழுப்பாமலே பண்ணி முடிக்கலான்னு தான் பார்த்தேன். சரி அதான் எந்திரிச்சிட்டல, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நல்லா அப்படியே ஒரு 2 மணி நேரம் மேட்டர் போயிருக்கோம். லைக் வந்து ஒரு 3 மணிக்கு வந்து அவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்கு தான் வந்து முடிச்சிருந்திருப்பாரு. ஸோ அதனால தான் இப்போ டைம் இருந்துச்சு. எந்திரிச்சு பார்க்குறீங்க, 8 மணி ஆகிருச்சு. ஐயோ, 8 மணி ஆயிடுச்சா? இவன் பாத்ரூம் போனாலே 1/2 மணி நேரத்துக்கு வெளியில் வர மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து நீங்கள் ஜிம்மினை எழுப்பிட்டு இருக்கீங்க. மாமா 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 எந்திரி மாமா. என்ன பொண்டாட்டின்னு கொஞ்ச நேரம் டி தூங்கிக்கிறேன்னு. தூங்கிக்கிறியா? டீ எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிக்கு விடுறீங்க. ஜிம்மினா அவர் புரண்டு போய் பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு. எதுக்குடி உதச்ச? டி மணி 8 ஆச்சுடா, குளிச்சுட்டு கிளம்புடா. எது 8 மணி ஆயிடுச்சா? ஐயோ, ஏன்டி இப்போ போய் எழுப்புற? இன்னும் வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு எழுப்பிட வேண்டியது, அறிவு கிட்டவளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிட்டு சொல்லுவடா சொல்லுவேன் எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜிமினோட ஷர்ட்டை எடுத்து போட்டு கீழே போய் ஏதாவது சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே போறீங்க. ஜிமினும் வந்து அவரும் வேக வேகமாக வந்து டவலை எடுத்துட்டு போய் நல்லா வந்து லைக் வந்து சீக்கிரமாக வேகமாக வந்து குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வராரு. நீங்கள் வந்து ஜஸ்ட் சாண்ட்விச் தான் பண்ணி வச்சுருப்பீங்க. அவரும் வந்து அதை எடுத்து
எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. சரி இப்போதைக்கு இது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அதை வாங்கிட்டு வேக வேகமாக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. லைக் வந்து 30 ஆகிறதுக்கு லைக் இன்னும் 2 minutes தான் இருக்குது. மெம்பர்ஸ் ஆல்ரெடி வந்து அங்கெல்லாம் வந்திருப்பாங்க. ஏன்னா ஷூட்டிங் வந்து 9க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால அவங்க முன்னாடியே வந்திருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. இங்கே எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. மெயின்லி வந்து நம்ஜூனும் ஷூகாவும் தான் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அந்த செலிப்ரிட்டியும் வந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து மேக்கப் ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லைக் இன்னும் 1 minute தான் இருக்குது. ஜிமின் வந்து லைக் வந்து வேகமாக வந்து காரை பார்க் பண்ணிட்டு வேக வேக வேகமாக ஓடி உள்ளார வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் தான், அதுவும் 30 ஆக போகுது. 30 ஆகிறதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டுறாரு. லைக் வந்து ஒரு செகண்ட் தான் இருக்குது. அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி போய் நின்றுடுறாரு. நான் வந்துட்டேன் வந்துட்டேன் எட்டுக்கு முன்னாடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மூச்சு வாங்கி வாங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. வந்துட்டியா, நல்லதா போச்சு அப்படின்ட்டு தான் வந்து இப்படி தான் உங்கள் லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. இதோடு இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொஸ்டின் கேட்டிருந்துருப்பேன், அந்த செலிப்ரிட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? அண்ட் நான் வந்து பேரும் கேட்டிருந்துருப்பேன், லைக் வந்து எந்த மாதிரி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஹைபூம் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம ஜேகேவோட அக்கா ஹஸ்பண்ட் ஒப்சஸ் வித் மீயோட செகண்ட் பார்ட் பார்த்துருவோம்டா ஃபிக்ஸிஸ். பை பாய்.